ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். நம்ம சேனலில் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்களும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் ஆர் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில் சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 20ல் ஃபிங்கர்ஸில் எப்படி டிசைன் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஃபிங்கர்ஸ் ட்ரா பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி டிசைன் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டபுள் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் திக் லைன் நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே இதுலேயும் வந்து திக் லைன் கொடுத்துக்கோங்க. திக் லைன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், கீழே வந்து மறுபடியும் ஒரு தின் லைன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்து ஹம்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? ஹம்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் இப்படியே தான் நம்ம டிசைன் போட்டுகிட்டே வரணும். இந்த ஹம்ஸில் இருந்து அப்படியே வளைச்சி மேங்கோ ஷேப் நம்ம போட்டுப்போம் இல்லைங்களா, அந்த மேங்கோ இந்த விரலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மேங்கோ ஷேப்பை ட்ரா பண்ணணும். ட்ரா பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், நான் ஒரு டாட் மாதிரி வைக்கிறேன். நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ மேங்கோக்குள்ளே வந்து நல்லா லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். லைனில் வந்து செக்குடு மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ மேங்கோ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து நம்ம 2 லீஃப் மாதிரி போட்டுட்டு ஒரு டாட் வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி கொடுக்கும்போது அரபிக் டிசைனுக்கு நீட்டாக இருக்கும். அரபிக் டிசைனில் மட்டும்தான் இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ்க்கு வந்து டிசைன் கொடுக்கணும். வேறு இதுலேயே வந்து ப்ரைடலுக்கு போடும்போது கொடுத்தோம்னா நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள், மேங்கோவில் வந்து ஒரு லாங்காக வளைச்ச மாதிரி ஒரு லைன் போட்டு அதில் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணி டாட் வைக்க போகிறோம். இப்போ வளைச்ச மாதிரி லைன் போட்டு டாட் வச்ச மாதிரி தான் வளைச்ச மாதிரி லைன் போட்டுட்டு அதில் வந்து வைன்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்து உள்ளே ஃபில்லிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டான அரபிக் டிசைனோட ஃபிங்கர் டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதே மாதிரி தான் எல்லாமே போடணும். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்ல, லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி லைன் போட்டுட்டு மேலே வந்து ஒரு ஸ்பைரல் போட்டுக்கோங்க. ஸ்பைரல் போட்டுட்டு அதில் வந்து வைன்ஸ் டியர் ட்ராப்ஸ் கொடுத்துருங்க. டியர் ட்ராப்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பாதி பூ இருக்க மாதிரி தெரியும். இப்போ இந்த ஃப்ளார் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு தின் லைன் போட்டுட்டு அதில் வந்து ஹம்ஸ் கொடுக்க போகிறோம். கொஞ்சம் நீளமான ஹம்ஸாக கொடுக்க போகிறோம். டபுள் ஹம்ஸ் கொடுத்துருங்க. டபுள் லைனில் வந்து 2 ஹம்ஸ் வர மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த ஃபிங்கர்லேயே வந்து நம்ம 2 மேங்கோ இருக்க மாதிரி நம்ம இப்போ போட போகிறோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இதுலேயே வந்து நான் எப்படி போடக்கூடாது அப்படின்னும் நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னும். இப்போ மேங்கோ வந்து ஃபுல் மேங்கோ போடக்கூடாது. ஒரு மேங்கோ போட்டுட்டு அதிலே வந்து ஆஃபாக போட்டுடணும். ஆஃபாக போட்டுட்டு இப்போ இந்த பக்கம் இருந்து இப்படி எஸ் மாதிரி வளைச்சி இதில் இப்போ கொண்டு வந்து இப்போ ஜாயின் பண்ணினீங்க அப்படின்னா டபுள் மேங்கோ ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி வந்து மேங்கோ ஷேப் கிடச்சிரும். உங்கள் விரலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஷேப்பை வந்து சின்னது பண்ணிவிட்டு மேங்கோ போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி உள்ளே ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். லைன் போட்டுட்டு உள்ளார வந்து டாட் கொடுத்துருங்க. மறுபடியும் உள்ள லைன்ஸ் போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் எதை பண்ணக்கூடாது அப்படின்னும் சொல்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மேங்கோ 2 இருக்குது இல்லைங்களா, அந்த இடையில வந்து நம்ம வந்து ஒரு வீட் எலமெண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த எலமெண்ட்டை வந்து இப்போ நம்ம போட போகிறோம். அந்த எலமெண்ட் நீங்கள் போடும்போது என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க அப்படின்னும் நான் சொல்கிறேன். பாருங்கள், ஒட்டி போட்டுருவீங்க. இதே மாதிரி தான் என் ஸ்டூடெண்ட் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. அரபிக் டிசைனில் வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. எல்லாம் மெர்ஜ் ஆகிடுச்சு டிசைன்ஸ் போடும்போது. இந்த தப்பை வந்து இதில் பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த மேங்கோ வந்து நான் தப்பாக போட்டு நான் இப்போ சொல்லிக் கொடுக்குறேன். மேங்கோ போட்டது எல்லாமே கரெக்டு. அந்த வீட் எலமெண்ட் போட்ட இடத்துல மட்டும் நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை ஜாயின் பண்ணி போட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மேங்கோ லாஸ்ட் இதில் வந்து நான் உங்களுக்கு நீட்டாக சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பார்க்கலாம். ஒரு திக் லைன் போட்டாச்சு. இப்போ 2 லைனில் வந்து ஹம்ஸ் போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு ஹார்ட்டு ஒரு ஈவனாகவே ஹார்ட் போட்டுக்கோங்க. ஹார்ட் ஷேப் வந்து போட்டுட்டு அதில் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு வைன்ஸ் வந்து கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். வைன்ஸ் கொடுத்தாலும் சரி, டியர் ட்ராப்ஸ் கொடுத்தாலும் சரி, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க போட்டு. இப்போ ஒரு ஹார்ட்டுக்கு நடுவில் ஒரு ஹார்ட் விட்டுட்டு நம்ம ஃபில்லிங் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு இப்போ மேலே வந்து ஒரு டார்க்கான டியர் ட்ராப்ஸ் கொடுத்து லீஃப் மாதிரி கொடுத்து ஒரு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபிங்கர் வந்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதுவுமே லைன்ஸ் போட வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். நம்ம உங்கள் விரலுக்கு தகுந்த மாதிரி ஒரு மேங்கோ ஷேப் போட்டுருங்க. மேங்கோ ஷேப் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஒரு வளைச்ச மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு டாட் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பக்கம் ஹம்ஸ் கொடுத்துருங்க. லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஹம்ஸ் கொடுத்து 2 ஹம்ஸ் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க.
பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் மேங்கோ ஷேப் கொடுத்துருக்கனால இப்போ இந்த பக்கம் கொடுத்து நீங்கள் மேங்கோ போட்டு இதுலேயும் வந்து இந்த ஃபிங்கரே வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதெல்லாம் அரபிக் டிசைனுக்கு மட்டும்தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன். கீழே பாருங்கள் அரபிக் டிசைன், மண்டேலா, பிரைடல் டிசைன் அந்த மாதிரிலாம் நான் வந்து எழுதியிருக்கேன். அதுக்கு நம்ம வரும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த டிசைன்ஸ் எல்லாமே நீங்கள் அரபிக் டிசைன் போடும்போது மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் இந்த டிசைன்ஸ் போடலை அப்படின்னா கூட உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணலாம். இப்போது நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் டிசைன் பார்க்கலாம். இதே மாதிரி தான் டபுள் லைன் கொடுத்துட்டு கீழே வந்து ஹம்ஸ் கொடுத்துருங்க. ஹம்ஸ் கொடுத்துட்டு கீழே இப்போ மறுபடியும் டபுள் லீஃப் போடுங்க ஜாயிண்ட் ஆகியிருக்க மாதிரி. அந்த ஜாயிண்ட் ஆகியிருக்க லீஃபுக்கு நடுவில் ஒரு லைன் போட்டுக்கோங்க, லாங் லைன். அதே மாதிரி அந்த லைன்லேயே வந்து நீங்கள் மேங்கோ வந்து போட்டுருங்க, மேங்கோ கனெக்ட் பண்ணி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நம்ம ஃபில்லிங் பண்ண போகிறோம். மேங்கோக்குள்ளே வந்து ஒரு லைன்ஸ் மட்டும் போட்டு ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதில் வந்து திக் லைன் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் திக் லைன் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறுபடியும் அந்த சைடில் இருக்கிறது எல்லாமே போல்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் பண்ணலை, நீங்கள் கண்டிப்பாக பண்ணிடுங்க. வளைச்ச மாதிரி அப்புறம் மேங்கோக்கு மேலே வளைச்ச மாதிரி லைன் போட்டுட்டு டாட் வச்சுருங்க. அப்புறம் அந்த இதையுமே ஃபில் பண்ணிவிடுங்க. லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறது போல்டா அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த இதையுமே ஃபில் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம செகண்ட் ஃபிங்கர் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ டபுள் லைன் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுத்துருங்க. இதே மாதிரி ஹம்ஸ் கொடுத்துட்டு இப்போ எப்படி வந்து நம்ம மேங்கோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தலைகீழாக எஸ் போட்டுக்கோங்க. எஸ் போட்டுட்டு என்ன சொல்லியிருக்கேன், பாதி மேங்கோவாக வந்து கட் கட் பண்ண மாதிரி போடணும். பாதி மேங்கோவாக கட் பண்ண மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு எஸ் மாதிரி வளைச்சி நம்ம இதில் கொண்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணிட போகிறோம். ஓகேங்களா? இப்போ இது வந்து செகண்ட் மேங்கோ, செகண்ட் ஷேப்பை வந்து நான் இப்போ மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் மெர்ஜ் ஆகாமல் போடுறதுக்கு. இந்த மெத்தடையே வந்து நீங்கள் அரபிக் டிசைன்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் அந்த இடத்துல நான் எவ்வளோ கேப் விட்டுட்டு நான் போட்டிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். ஆனால் செகண்ட் ஃபிங்கரில் போடும்போது நான் கேப் விடாமல் போட்டுட்டேன். ஏன் நான் உங்களுக்கு கேப் விடாமல் போட்டு காமிச்சேன் அப்படின்னா, நீங்கள் நிறைய பேர் இப்படி தான் போட்டு நீங்கள் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதனால தான் நான் கேப் விடாமல் போட்டு காமிச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ நான் கேப் விட்டுட்டு போட்டு காமிக்கிறேன். அதுதான் இது இப்போ நான் போடுறது மட்டும்தான் வந்து நீங்கள் போடணும். ஓகேங்களா? நீங்கள் எப்படி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அது போட்டு காமிச்சேன். இப்போ நீங்கள் எப்படி போடணும் அப்படின்னும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு ஃபில் பண்ணிடுறோம். அதே மாதிரி தான் உள்ள லைன்ஸ் கொடுத்து நீங்கள் ஃபில்லிங் பண்ணிவிடுங்க. இல்லை உங்களுக்கு நான் இந்த மாதிரி லைன்ஸ் பிடிக்கல, போடலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வேறு மாதிரி உள்ள ஃபில்லிங் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு மாதிரி டிசைன்ஸ் கூட போட்டு எனக்கு சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு நான் ஒர்க் ஷீட் வந்து நான் சென்ட் பண்ணி விடுறேன். குரூப்பில் சென்ட் பண்ணி விடுறேன் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே. இப்போ பாருங்கள் அந்த 5த் ஃபிங்கரில் வந்து நம்ம மேலே வந்து எதுவுமே போடலை. அங்கேயுமே நம்ம வந்து ஒரு 2 லீவ்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு 3 லீவ்ஸ் கொடுத்து நம்ம ஒரு தாமரை பூ மாதிரி போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது ஒரு லீஃப் ஷேப் தான். ஆனால் வந்து அது 3 லீஃப் போடும்போது தாமரை மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ மண்டேலா டிசைன் பார்க்கலாம். மண்டேலா டிசைனில் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மண்டேலா டிசைன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீட்டாக போட்டோம்னா நல்லாயிருக்கும். சென்டர்லேருந்து போட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நடுவில் வந்து திக் லைன் கொடுத்துட்டு அதுக்கு சைடில் வந்து 2 தின் லைன் கொடுத்துட்டு இப்போ ஹம்ஸ் போட்டுட்டு ஒரு 6 மாதிரி 2யும் கனெக்ட் பண்ணிவிட்டு போட்டுருங்க. போட்டுட்டு அதில் வந்து ஒரு 3 லீஃப் இருக்க மாதிரி போட்டுருங்க. நடுவில் வந்து உள்ளார நல்லாவே அந்த இது தெரிகிற மாதிரி போடுங்க. ரொம்ப போல்டாலாம் பண்ண வேண்டாம். இப்படி போட்டாலுமே நல்லாயிருக்கும். இதே மாதிரி தான் கீழே எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி வளைச்சி விட்டு போட்டுட்டு சைடில் வந்து 3 லீஃப் கொடுத்துருங்க. 3 லீஃப் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பார்க்கலாம். அதே மாதிரி தான் லைன் போட்டுட்டு லைனில் வந்து கீழே ஹம்ஸ் கொடுத்துருங்க. ஹம்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் கேப் விட்டு வி ஷேப்பில் போடுங்க. வி ஷேப்பில் போட்டுட்டு நடுவில் வந்து நம்ம ஸ்பைரல் கொடுக்குறோம். ஸ்பைரல் கொடுத்துட்டு ஹம்ஸ் கொடுத்துருங்க. ஹம்ஸ் கொடுத்துட்டு அது உள்ளார வந்து அந்த ஸ்பைரல் வந்து நீங்கள் நல்லா போல்டு பண்ணிவிடுங்க. போல்டு பண்ணிவிட்டு மேலே வந்து இப்போ அந்த ஃப்ளாருக்கு மேலே வந்து நல்லா டாட் கொடுத்துருங்க. டாட் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ கீழே அதே மாதிரி தான் மறுபடியும் அதே ஷேப்பில் வி மாதிரி போட்டு அந்த லைனை வந்து வியை வந்து திக் பண்ணிவிடுங்க. திக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி தான் அந்த வியோட ஷார்ப்பில் வந்து லீஃப் 2 லீஃப் போட்டு ஒரு லாங்காக வந்து ஒரு டாட் வச்சுருங்க. இப்போ மேலேயும் அதே மாதிரி ஒரு ஹம்ஸ் போட்டுட்டு
ஒரு 3 டாட் வச்சுருங்க. 3 டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த டிசைன் வந்து நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இது என்ன அப்படின்னா, ஒரு திக் லைன் போட்டுட்டு சைடு 2லேயுமே வந்து ஹம்ஸ் குடுத்து, நம்ம டாட் வைக்க போறோம். அவ்வளோதான். இந்த மாரி வச்சு கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீட்டாவும் இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பார்க்கலாம். இப்போ இது எப்படி அப்படின்னா, ஒரு ஃப்ளார் போட்டு நெகட்டிவ் ஸ்பேஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்போம் இல்லைங்களா? அந்த ஃபில்லிங்க தான் வந்து நம்ம இதில வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த மாரி இந்த மாரி போல்டு பண்ணிட்டு, நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்னாவே, கண்டிப்பா வந்து சைடில வந்து எந்த ஒரு டிசைன்ஸ்க்குமே வந்து போல்டு பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த மெத்தட வந்து இதில ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாரி ஃபில்லிங் பண்ணிவிட்டு, கீழே மறுபடியும் ஒரு தின் லைன் குடுத்துட்டு, தின் லைன் குடுத்து அதில என்ன பண்ணுறீங்க, ஹம்ஸ் குடுத்துர்றீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, லீஃப் தான் குடுக்க போறோம். நம்ம டியர் ட்ராப்ஸில் வந்து லீவ்ஸ் குடுக்க போறோம். இந்த மாரி 3 லீவ்ஸ் குடுத்துருங்க. மேலே இதே மாரி தான் ஹம்ஸ் குடுத்துட்டு 3 லீஃப் குடுத்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த மாரி டிசைன்ஸ் எல்லாமே மண்டேலா டிசைனுக்கு போட்டோம் அப்படின்னா, ரொம்பவே நீட்டா இருக்கும், அழகாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் வந்து நான் ஜிக்ஸாக் மாரி குடுத்துட்டேன். அதில வந்து நான் வைன்ஸ் குடுத்துருக்கேன். ஒரு லாங்கா லைன் போட்டு, அதில வந்து வைன்ஸ் குடுத்துருக்கேன். இந்த மாரி நீங்க போடலாம். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இந்த மாரி நீங்க போட்டு பாருங்க. போட்டுட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. இந்த ஒவ்வொரு டிசைனுமே வந்து 2 டைம்ஸ் போடுங்க. இதே மாரி போடணும் அப்படின்னு அவசியம் இல்ல. நான் வேற மாரி கூட போடலாம். இந்த மாரி 1 டைமும், வேற மாரி 1 டைமும் நீங்க போட்டு ஒரு 2 டைம்ஸ் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட்டும் அதே மாரி தான் மிடில்ல வந்து நம்ம லைன் போட்டுட்டு, டபுள் லைன் போட்டு ஹம்ஸ் போடுறோம். இப்போ கீழ வந்து மறுபடியும் ஒரு லைன் போட்டு, அதில ஹம்ஸ் போட்டு நம்ம 2 பக்கமுமே ஹம்ஸ் மூடி இருக்க மாரி நம்ம போட்டுறலாம். போட்டுட்டு நடுவுல வந்து ஒரு நல்லா டார்க்கான டாட் வச்சுருங்க போல்டா. டாட் வச்சுட்டு சைடு எல்லாமே டியர் ட்ராப்ஸ் குடுத்து, ஒரு ஃப்ளார் மாரி வந்து பண்ணுங்க. ஃப்ளார் வந்துரும். இந்த மாரி சைடு எல்லாமே பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ளார் கெடைச்சிரும். இப்போ மேல அந்த ஹம்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா? அந்த இடத்துல ஒரு 3 லீஃப் குடுத்துட்டு, இந்த மாரி 3 லீஃப் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ பிரைடல் டிசைன் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து 2 டைம்ஸ் போட்டு சென்ட் பண்ணுங்க. ஒரே மாரியா அப்படின்னு கேட்டா, ஒரே மாரி கிடையாது. வேற வேற மாரி. நான் போட்ட மாரி ஒண்ணு, அப்புறம் நீங்க உங்க கிரியேட்டிவிட்டில ஒரு டிசைன் வந்து போட்டு எனக்கு சென்ட் பண்ணணும். இப்போ நான் ஆல்ரெடி இந்த ஃப்ளார் நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸ்பைரல் போட்டு மேலே வந்து ஹம்ஸ் போடுறது. நம்ம இதில வந்து ஃபுல்லாவே இந்த ஃபிங்கர் ஃபுல்லாவே வந்து நம்ம இந்த இந்த ஸ்பைரலும், ஹம்ஸும் போட்டு தான் நம்ம ஃப்ளவர் வச்சு இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம். இப்போ பாருங்க கொஞ்சம் இடம் தான் இருக்கு. அந்த இடத்துலயும் வந்து நம்ம ஸ்பைரல் போட முடியாது. அதனால நம்ம ஹம்ஸ் போட்டே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த மாரி தான் நம்ம வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டிசைனை வந்து கொண்டு போணும். இது வந்து நம்ம ஃபில்லிங் டிசைனில் வரும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிக் குடுக்குறேன். இந்த மாரி ஃபுல்லாவே ஃபிங்கருக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இந்த மாரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது ஒரு பிரைடல் லுக் கிடைக்கும். ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஃப்ளார் மட்டும் போடுறது தான். ஆனா ஈஸியா வேலை முடிஞ்சிரும். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர் பார்க்கலாம். இதே மாரி தான் ஒரு 2 ஃப்ளார் மட்டும் போட்டுருங்க. 2 to 3 ஃப்ளார் போட்டாலுமே ஓகே தான். நம்ம விரலுக்கு தகுந்த மாரி நம்ம போட்டுக்கலாம். இப்ப அதில வந்து இப்ப லைன் குடுக்க போறோம். இந்த சைட்ல வந்து நம்ம லைன் குடுத்துட்டு, அதனால தான் சொன்னேன் இந்த மாரி லைன் போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் லெஃப்ட் டூ ரைட்டு, ரைட் டூ லெஃப்ட் அந்த மாரிலாம் கைய கொண்டு வந்து, நீங்க லைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு லைன் வரல அப்படின்னா, லைன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த ஃபிங்கர்ல போடுங்க. இப்போ இந்த மாரி செக்குடு போட்டுருங்க. இந்த மாரி செக்குடு போட்டு ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு பிரைடல் லுக் வந்து கெடைச்சிரும் ஃபிங்கர்ல. இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டும் அதே மாரி தான் லைன் போட்டுட்டு, மேலே வந்து ஹம்ஸ் குடுத்து, அந்த இடத்துக்கு தகுந்த மாரி நம்ம வந்து ஒரு டாட் வச்சிரலாம். ஒரு 2 டாட் வந்தாலும் சரி, 3 டாட் வந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு தகுந்த மாரி வச்சுருங்க. இந்த மாரி டாட் வச்சுட்டு, பாக்ஸ் மாரி போடுறதுக்கு இடம் விட்டுட்டு, இந்த மாரி சைடா வந்து ரைட் டூ லெஃப்ட், லெஃப்ட் டூ ரைட் அந்த மாரி வந்து ஜிக்ஸாக் குடுங்க. இப்போ கீழ மறுபடியும் இந்த மாரி ஜிக்ஸாக் குடுத்துட்டு, திக் லைன் குடுத்துருங்க. இப்ப நம்ம வந்து ஒன் சைடா இருக்க மாரி ஜிக்ஸாக் குடுத்தோம். இப்ப இதில வந்து நம்ம செக்குடு போட போறோம். ஜிக்ஸாக்லேயே வந்து செக்குடு போட போறோம். நான் ஆல்ரெடி சொல்லிக் குடுத்துருக்கேன். அதே மாரி தான் இடத்துக்கு தகுந்த மாரி இந்த ஜிக்ஸாக் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான டிசைன்ஸ் தான். இந்த 3 அரபிக், மண்டேலா, பிரைடல் இந்த 3மே வந்து ரொம்ப பேசிக்கானது தான். ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கு அப்டின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிளா தான் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஈஸியா புரியணும். பிகினரா இருந்தீங்கன்னா கூட ஈஸியா போட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து
இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான டிசைன்ஸ் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். அதே மாதிரி தான் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி டாட் வச்சுருங்க. அதே மாதிரி கீழேயும் ஹம்ஸ் போட்டு கீழே வந்து அந்த டியர் ட்ராப்ஸ் 3 கொடுத்துட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு விரலுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டு கீழே வந்து கர்வ் மாதிரி கொடுத்து அதில் வந்து திக் போல்டு பண்ணிவிடுங்க. போல்டு பண்ணிவிட்டு கீழே ஒரு லைன் போட்டுட்டு மறுபடியும் ஹம்ஸ் கொடுத்துருங்க. ஹம்ஸ் கொடுத்துட்டு ஸ்பைரல் போடுங்க. அந்த விரலுக்கு தகுந்த மாதிரி ஸ்பைரல் போட்டு கீழே வந்து டபுள் கர்வ்லேயே வந்து டபுள் லைன் போட்டுட்டு அந்த கர்வில் வந்து கீழே ஹம்ஸ் கொடுத்துருங்க. ஹம்ஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் ஒரு 2 ஹம்ஸ் கொடுத்துட்டு கீழே மறுபடியும் ஒரு பார்டர் மாதிரி போட்டு லைன்ஸ் போட்டு அந்த லைன்ஸில் வந்து நீங்கள் செக்குடு போட்டுருங்க. செக்குடு போட்டுட்டு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இதில் எப்படி பார்த்தோம் அதே மாதிரி தான் அந்த ஸ்பைரலை மட்டும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு எப்படி பண்ணணும், ஃப்ளார் வச்சு ஃபில் பண்ணணும். இப்போ இந்த ஃபிங்கருக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்பைரல் தான். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். அந்த கேப்பில் கூட நான் போடுறதெல்லாம் பாருங்கள். நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த கேப்லேருந்தே நம்ம எடுத்துகிட்டு போகணும். அப்படி இல்லை நம்ம வந்து கரெக்டாக போடலை அப்படின்னா அந்த ஃபிங்கரில் போடும்போது ஸ்பேஸ் விழுந்துடும். அந்த இடம் எல்லாமே நடுவில் வந்து கேப்பாக தெரியும், நல்லா இருக்காது. அப்படி தெரிஞ்சாலுமே நீங்கள் லைட்டாக ஷேட் பண்ணுறேன் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னு ஃபில் பண்ணுற மெத்தட் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணினீங்க அப்படின்னா ஓகேவாயிடும். அப்படி ஃபில் பண்ணலன்னா நல்லா இருக்காது. அதனால தான் கேப் இல்லாமல் போடணும் இந்த மாதிரி டிசைன் பொறுத்த வரைக்குமே. இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டாச்சு. லைன் போட்டு அதில் வந்து ஸ்பைரல் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டு அது மேலே வந்து டாட் வச்சாச்சு. டாட் வச்சுட்டு நல்லா கேப் பாக்ஸ் போடுற மாதிரியே கேப் விட்டுக்கோங்க. இப்போ என்ன மேங்கோ ஷேப்பில் என்ன சொல்லியிருக்கோம், அந்த பக்கம் மேங்கோ இருக்கனால நம்ம இந்த பக்கம் போட போகிறோம். அதே மாதிரி தான் இப்போ அந்த பக்கம் ஃப்ளார் இருக்கனால இப்போ இந்த பக்கம் ஃப்ளார் போட்டுட்டு அது மேலே டாட் வச்சுட்டு லைனு டபுள் லைன் போட்டு அதில் வந்து டார்க்காக திக் லைன் மாதிரி பண்ணிக்கோங்க. திக் லைன் போட்டுட்டு இப்போ அந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நல்லா டார்க்காக வந்து டாட் வச்சுட்டு இப்போ டியர் ட்ராப்ஸை வந்து நீங்கள் நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த நாலா பக்கமும் வந்து ஒரு ஃப்ளார் மாதிரி கொண்டு வந்துடுங்க. நான் ஆல்ரெடி அந்த மண்டேலா டிசைனுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அதே மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன ஃப்ளாராக போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இப்போ குட்டி ஹம்ஸில் நல்லா திக் லைன் கொடுத்துட்டு கீழே ஒரு தின் லைன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹம்ஸ் போட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கீழே டாட் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டிசைன் ஒரு லீஃப் ஷேப்பில் போட்டுருங்க. கிராஸாக இருக்க மாதிரி சைடில் வந்து லீஃப் இருக்க மாதிரி போட்டு அதில் வந்து வளைச்ச மாதிரி ஒரு லைன் போட்டு டாட் வச்சுருங்க. இப்போ குட்டி குட்டியாக ஹம்ஸ் போட்டுருங்க. ஹம்ஸ் போட்டுட்டு கீழே மறுபடியும் ஸ்பைரல் போட்டுட்டு அதில் வந்து நம்ம ஃபில்லிங் பண்ணுற மாதிரி தான் இப்போ இந்த ஃபிங்கர்லேயும் பண்ண போகிறோம். ப்ரைடல் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீட்டாக கிடைக்கும். இதே மாதிரி தான் இப்போ இந்த பக்கம் ஸ்பைரல் போட்டனால இப்போ இந்த பக்கம் போட போகிறோம். இதே மாதிரியே கிராஸாக நம்ம போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு கீழே வந்து நம்ம செக்குடு போட போகிறோம். அந்த லைன் அந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம கிராஸான குட்டி குட்டி லைன் போட்டுட்டு அதில் வந்து நம்ம செக்குடு போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த டிசைன் எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கானது தான், ரொம்ப சிம்பிளாக இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். நான் அட்வான்ஸ் லெவலில் வந்து இன்னும் ஃபுல்லாக ப்ரீஃபாக சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கும் நம்ம கிளாஸ் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.